Taste the Daily. புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். இன்றும் நாளையும் நடைபெற இருந்த சுற்றுப்பயணம் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்திலும் அக்டோபர் 10ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்திலும் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பேச்சு. இந்த முறை கண்டிப்பாக மக்கள் முடிவுறாங்க. அதிமுக 210 தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து உள்ளதாகவும் பெண்கள் பாதுகாப்பில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூர் பாலாஜி நகர் அருகே கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி ஊழியர் ஒருவர் உயிரிழப்பு, 2 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. பாதாள சாக்கடையில் சுத்தம் செய்யும் போது மனிதர்கள் உயிரிழந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனமே முழு பொறுப்பு என்றும் குறைந்தது 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சம்பந்தப்பட்ட நிறுவனமும் அரசும் பின்பற்றுமா என்று மக்கள் எதிர்பார்ப்பு. $375 நுகர்வோர் பொருட்களுக்கான GSTயை மத்திய அரசு அதிரடியாக குறைத்ததன் எதிரொலியாக நவராத்திரி விற்பனை 10 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியதை அடுத்து தீபாவளி விற்பனை களை கட்டும் என வர்த்தகர்கள் எதிர்பார்ப்பு. மாருதி சுசுகி விற்பனை இரட்டிப்பாகியுள்ளதாகவும் ஹியூண்டாய் ஹையரில் விற்பனை பெருமளவு உயர்ந்துள்ளதாகவும் தொழில்துறை தகவல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் பாவேலூரில் கடைக்கு சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒடிஷாவைச் சேர்ந்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் தின்பண்டங்கள் வாங்க கடைக்கு கூட பாதுகாப்பாக செல்ல முடியாத அவலம் நிலவுவதாக பெற்றோர் கண்ணீர். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பா அரசின் செயலிழந்துள்ள ஏவல் துறையால் தமிழகத்தில் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மனநலம் பாதித்த 19 வயது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் தலைமறைவு. அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருக்கும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க திறனில்லாத பொம்மை முதல்வர் மாநில உரிமை பற்றி பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் சாடல். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயண ஏற்பாடுகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தார் என்றால் அது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். மக்களுக்கு தேவையான திட்டங்கள், எதிர்பார்த்த திட்டங்கள் தந்து அற்புதமான மக்கள் புதிதாக திமுக ஆட்சியில எதுவுமே இருந்த திட்டமே நடக்கல, எதுவுமே விளம்பரத்தில் மட்டும். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் பகுதியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் 7 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்டார்.
ஸ்டாலினின் வெற்று வேலைவாய்ப்பு அறிவிப்பால் ஏமாந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி கஞ்சா விற்று தானும் சீரழிந்து சமூகத்தையும் சீரழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட அவலம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 6 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறியதால் மாநிலம் முழுவதும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு ஒடிஷா மாநிலத்தில் இருந்து வந்த ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் கடைகளுக்கு ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட மோசமான தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காரைக்காலில் இருந்து படகு மூலம் தமிழகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை கடத்த முயன்ற 3 மீனவர்கள் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் மதுபான கடத்தல்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே குடும்பத் தகராறில் மாமனாரை கத்தியால் சரமாரி குத்திக் கொன்ற மருமகன் சிக்கினார். சட்டம் ஒழுங்கை காக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி துணிகர கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இளைஞர் சடலம் கண்டெடுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் காவல் நிலையம் அருகே பாலத்தில் தூக்கிலிடப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கலசப்பாக்கம் பகுதியில் விடிய அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பேருந்தில் ஏற முயன்ற பெண்ணிடமிருந்து பணம் மற்றும் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 2 பெண்கள் உள்பட 3 பேரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே தயங்கும் நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே அரசு குடோனில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டிய அரிசி, சர்க்கரை உள்ளிட்டவற்றை குடோன் ஊழியர்கள் மூட்டையில் துளையிட்டு திருடும் வீடியோவை கண்டு மக்கள் அதிர்ச்சி. ரேஷனில் எந்த பொருளையும் ஒழுங்காக விநியோகிக்காத விடிய அரசு கொடுக்கும் கொஞ்ச நஞ்ச பொருட்களில் நடைபெறும் திருட்டையும் தடுக்காமல் குரட்டை விட்டு தூங்குவதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்யும் கடை உரிமையாளரிடமிருந்து 62 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓட்டம். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை தப்பிச் சென்றவர்களை பிடிக்க முடியாமல் திணறல். கரூர் மாவட்டம் குளித்தலையில் நிலம் தொடர்பான தகராறில் பெண் உட்பட 2 பேரை வீடு புகுந்து சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கும்பல். அராஜக மாடல் திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலற்று உள்ளதற்கு நாள்தோறும் அரங்கேறும் குற்ற சம்பவங்களே சாட்சி என பொதுமக்கள் கடும் சாடல். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரைக்கோட்டை பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்திச் செல்ல முயன்ற நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரம் சோதனைக்கு பிறகு புரளி என்பது தெரிய வந்ததால் பக்தர்கள் நிம்மதி. தமிழகத்தில் பள்ளிகள், கோயில்கள், அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவது சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில்
குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பட்டப்பகலில் இளைஞர்களை வெட்ட ஓட ஓட விரட்டிய கஞ்சா போதை ஆசாமிகள். கஞ்சா போதையில் நாள்தோறும் அச்சுறுத்தி வரும் இளைஞர்கள் மீது விடியா திமுக அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே இளைஞர் ஒருவர் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் சாலையில் விழுந்து கிடந்ததால் பரபரப்பு. இளைஞர் விபத்தில் சிக்கினாரா அல்லது அவரை யாரேனும் தாக்கினார்களா என காவல்துறையினர் விசாரணை. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLCயின் 2வது சுரங்கத்தில் 18 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெண்கல பொருட்களை திருடிய திமுக பிரமுகரின் மகன் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் தங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற மமதையில் திமுகவினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் அரசு பள்ளியில் தேங்கிய மழைநீரை கூட அகற்றாமல் சுகாதாரமற்ற இடத்தில் விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட முதல்வர் மருத்துவ முகாம். முகாமிற்கு வந்தவர்கள் சேற்றில் நடந்து வருவதை பார்த்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முகாமை தொடங்கி வைத்துவிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இன்றி விளம்பரத்திற்காக திமுக சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் வெற்று விளம்பரத்திற்காகவே மருத்துவ முகாமை நடத்தியதாக குற்றச்சாட்டு. சென்னை புஷ்பா நகர் முக்கிய சாலையில் மழைநீர் கால்வாய்க்காக பள்ளம் தோண்டப்பட்டு 1 மாதங்களுக்கு மேலாகியும் கிடப்பில் போடப்பட்ட பணியால் பொதுமக்கள் கடும் அவதி. கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படுவதாகவும் கழிவுநீரில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது குறித்து விடியா அரசின் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்வதில்லை என புஷ்பா நகர் மக்கள் வேதனை. நோண்டி போட்டுட்டு அப்படியே கிடக்குது. எங்களுக்கு மெக்க வாட்டர் பம்பு இருந்தது, எல்லாத்தையும் உடச்சி போட்டாங்க. கொசு தொல்லை, ராத்திரிக்கெல்லாம் தூக்கமே கிடையாது. உடம்பு பூரா குத்துது, ஒரே நாத்தம். மெக்க வாட்டர் எங்கே உடஞ்சி மொத்த தண்ணி ரோடு பூரா வருது. நாங்களும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டோம், யாருமே கேட்க மாட்டான்றாங்க. எங்களுக்கு உடம்பு முடியல, ஃபுல்லாகவே இதை பாருங்க, கொசு கடிச்சு ஃபுல்லாகவே அலர்ஜி, உடம்பு பூரா அப்படி இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் கொஞ்சமாக வாங்குறான் 7500 ரூபாய் அரிப்புக்கு மாத்திரை. கொஞ்சமான கொசு, ராத்திரிலாம் கண்ணு மூடுதில்லை. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதனால் சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் போல் தெரியுது. நாங்கள் இந்த கவர்மெண்ட்டில் என்ன வேலை செய்கிறாங்க? எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு ஏதாவது ஒரு சுத்தம் இடத்தையாவது சுத்தம் பண்ணி விடலாம் இல்லை? எங்களுக்கு மழை வந்தால் சுத்தம் மோசம், தண்ணி அங்கங்கே நிற்கிது. வேறு குழந்தைங்க பத்திரமா ஸ்கூல்லாம் அனுப்ப முடியல. வண்டி இங்கே ஆட்டோக்கு நிற்க மாட்டேன்றாங்க, அங்கே போய் தள்ளி நிறுத்துறாங்க. இங்கே இதுவாக இருக்குதுமான்னு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? மாதிரி நிறைய பேருக்கு இந்த காவாரத்தினால பாதித்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே பாந்தி பேதி, ஆஸ்பத்திரி கூட்டும் போகிறாங்க, உடனே இறந்துச்சின்னு எதனா பொய் சொல்கிறாங்க. கேட்டால் கொசு கடி ஒரு பக்கம், பாந்தி பேதி ஒரு பக்கம், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. கரண்ட்டு மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனுஷங்களுக்கு. அதனால் நாங்கள் போய் சொன்னாலும் அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. பான்னு கூப்பிட்டா போ, உனக்கு வேலையே இல்லை அப்படின்றாங்க. இந்த தண்ணி இல்லாமல் ஒரு வாரமாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. லாரிக்கும் போய் சொல்லி பார்க்குறோம், யார் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோன்றாங்க. இவங்களை யார் இதை செய்ய சொன்னாங்க? இப்போது மனுஷாளுக்கு தானே பாதிக்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்கள். இந்த ஆட்சி வந்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அதுதான் எனக்கு மெயினே. முன்னே இவங்களை இது பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில் தொடரும் நில மோசடிகளால் வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்த சொத்துக்களை இழந்து தவிக்கும் மக்கள். சென்னை மடிப்பாக்கத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை ஆள்மாறாட்டம் செய்து விற்றதாக பெண் உட்பட 3 பேர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் அரசின் டாஸ்மாக் ஊழியர்களின் விரோத போக்கை கண்டித்து மாநில செயலகத்தில் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் எச்சரிக்கை. வேலை நேரத்தை முறைப்படுத்துதல், நேர அளவிலான ஊதியம், ஓய்வூதிய சலுகைகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரும் 28ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு.
பொது சமையலறை திட்டத்தின் கீழ் சென்னையில் உள்ள ஆதி திராவிட நல விடுதி மாணவர்களுக்கு உணவு படியாக 2500 ரூபாயும், பிற மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்கு 1500 ரூபாயும் வழங்கி பாரபட்சம். கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களை விடியாதிமுக அரசு புறக்கணிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மலையாம்பட்டில் பட்டா மாறுதல் தொடர்பாக பத்திரை எழுத்தர் உதவியாளரை கிராம நிர்வாக அலுவலர் மிரட்டும் வகையில் பேசிய செல்போன் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் போக்கு காட்டும் விடிய அரசு. போதையின் பாதையில் செல்லாதீர் என ஸ்டாலின் வெற்றி விளம்பரம் தேடும் நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் மது போதையிலேயே பணிக்கு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சியில் பருவமழைக்கு முன்னதாகவே 48,000 மரக்கிளைகள் வெட்டி அகற்றப்பட்டதாக வெற்றி விளம்பரம் செய்துள்ள மாநகராட்சி நிர்வாகம். சென்னை மாநகரத்தில் எத்தனை மரங்கள் வேரோடு சாய்ந்தன, போக்குவரத்து எவ்வளவு தடைபடுகிறது, எத்தனை வாகனங்கள் சேதமடைகின்றன, எத்தனை பேருக்கு விபத்து ஏற்படுகிறது என்பதெல்லாம் மழைக்காலம் வந்தால்தானே தெரியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இவை அனைத்தும் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி விளம்பர திட்டம் என்றும் காட்டம். நெல்லை மாவட்டத்தில் 2023 மே மாதம் முதல் நடப்பாண்டின் ஆகஸ்ட் மாதம் வரை கைது செய்யப்பட்ட 217 பேரில் பலர் காவல்துறை தாக்குதலால் காயமடைந்தது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. திமுக ஆட்சியில் காவல்துறை சட்டத்தை மீறி அடியாட்கள் போல் நடந்து கொள்வதற்கு இதுவே சான்று என எழும் விமர்சனம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூதங்குடி கிளை வாய்க்காலை தூர்வாராததால் விளைநிலங்களுக்குள் புகுந்த மழைநீர். வாய்க்காலை தூர்வார கோரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தால் மரியாதை குறைவாக பேசுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஒரு நாத்தாங்கால் கூட ஒரு வாரமா தெரியவே இல்லை சுத்தமா. இந்த ஆகாயம் அடைச்சதால வடிகால சரியான வடியில இதை நாங்க 8ஆவது மாசம் போய் மனு கொடுத்தோம். 8ஆவது மாசம் மனு கொடுத்ததுக்கு வண்டி வரும் போயான்னு சொல்லிட்டாரு பெரிய அதிகாரி. திரும்பி நம்ம வந்தாரு, ஒரு 200 மீட்டர் தான் அள்ளி இருக்கிறாரு. பாக்கி எல்லாமே இப்படிதான் கிடக்கு. விவசாயம் ஒரு முதுகெலும்புன்னு சொல்றாங்களே தவிர எங்க விவசாயி உட்கார வச்சு பேச மாட்டாங்க, நிக்க வச்சு பேசுறாங்க. எங்களை பார்த்தா ஒரு நெக்கல் தனமா பேசுறாங்க, ஒரு அலட்சிய போக்கா இருக்கிறாங்க. வாய்க்கால் தண்ணி வடிய மாட்டேங்குது, தூர்வார மாட்டாங்க. தூர்வாரம் சொல்லிட்டு ஒரு 2 தப்பு 3 தப்பு 4-5 வருஷமா வாட்டு போட்டோ எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இப்படிலாம் இருந்தாக்க நம்ம எப்படி விவசாயம் பண்றது? 10 மாதங்களில் 5 மேலாண் இயக்குநர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் முடங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. கிடங்குகளில் சம்பா நெல் இருப்பில் உள்ளதால் குறுவை நெல்லை இருப்பு வைக்க இடமில்லாமல் அறுவடை முடங்கியிருப்பதாக திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் வேதனை. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையிலும் 10 மாதங்களுக்குள்ளாகவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் 5 பேர் பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். இப்படி உயர் அதிகாரிகளை பணிமாறுதல் செய்ததனுடைய விளைவு கொள்முதல் முற்றிலும் தடைபட்டு கிடக்கிறது. நல்ல காய்ந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் இங்கே கொட்டி வைக்கப்பட்டு தற்போது மழை பெய்தால் இதற்கு அந்த நெல் அடித்து செல்லுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் ஷேல் கேஸ் மற்றும் இதர எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு தமிழக அரசு மறைமுக ஆதரவு வழங்குவதாக விவசாயிகள் சந்தேகம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் எரிவாயு எடுக்கும் திட்டம் செயல்படுவதை ஸ்டாலின் அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் கிராமங்கள் தோறும் விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மீண்டும் அந்த எண்ணெய் கிணறுகளை எடுப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வாங்கியிருக்கிறது. இங்கே விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய, விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள் இங்கே எண்ணெய் கிணறுகள் எடுத்தால் மிகப்பெரிய சேதத்தினையும் பாதிப்பிற்கும் நாங்கள் உள்ளாகுவோம். கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் சென்னையில் ஃப்ளூ தொற்றுகள் அதிகரிப்பு. குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை பாதிக்கப்படுவதால் தடுப்பூசி, முகமூடி அணிந்து கொள்வதுடன் ஃப்ளூ தொற்று அறிகுறிகள் கண்டால் உடனடியாக சிகிச்சை பெறவும் மக்களுக்கு அறிவுறுத்தல்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த மழையால் இரண்டாவது முறையாக அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். ஏற்கனவே ஒருமுறை தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகம் முறையாக சீரமைக்காததால் மீண்டும் அடித்துச் செல்லப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடுவதாக அறிவித்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. ரயில்வே கேட் வழியே பெரும்பாலான மக்கள் அன்றாடம் பயணம் செய்து வரும் நிலையில் திடீரென மூடுவதாக கூறியதால் 100க்கும் மேற்பட்டோர் ரயில்வே டிராக்கில் நின்று மறியல் செய்ததால் பரபரப்பு. தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள சக்தி புயல் அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், திருச்சி, மதுரை, தேனி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மாவட்டம் ஓசூர் அடுத்த திப்பாலம் கிராமத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக தரைப்பாலம் முழுவதும் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதி. நீரில் மூழ்கிய தரைப்பாலத்தில் பிக்கப் வாகனம் சிக்கிக் கொண்ட நிலையில் 4 பேர் மீட்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ராகவேந்திரா நகர் பகுதியில் மயானத்திற்கு செல்ல வழி இல்லாமல் உயிரிழந்தவர்களின் சடலத்தை ஆற்று நீர் கால்வாயில் கொண்டு செல்லும் கிராம மக்கள். மயானம் செல்லும் வழியில் மேம்பாலம் கட்டித்தர பலமுறை மனு அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது மாநகர பேருந்து மோதியதில் 8 வயது சிறுவன் உள்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. அதிவேகமாக இயக்குவதாலும் போதிய பராமரிப்பு இல்லாமல் இயக்குவதாலும் அரசு பேருந்துகளால் நாள்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சாலையை கடக்க முயன்றபோது அரசு பேருந்து மோதி கட்டிட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழப்பு. குறுகலான சாலையில் அரசு பேருந்துகள் அதிவேகமாக செல்வதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்திலிருந்து பண்ருட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முகப்பு விளக்கு எரியாததால் பாதி வழியிலேயே பயணிகளை இறக்கிவிட்ட அவலம். போக்குவரத்து துறைக்கென ஒதுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் எங்கே சென்றதென பயணிகள் கேள்வி. காசோலை மோசடி வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ள உச்சநீதிமன்றம். நவம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய வழிகாட்டு நெறிமுறையில் டிஜிட்டல் சம்மன், ஆன்லைன் அபராதம் செலுத்துதல், 6 மாதங்களில் வழக்கு முடித்தல் ஆகிய முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதால் மக்களிடம் பெருத்த எதிர்பார்ப்பு. தொடர் மழையால் தருமபுரி அடுத்துள்ள இலக்கியம்பட்டி ஏரி நிரம்பி வெளியேறி வரும் உபரிநீர். அதிக அளவில் உபரிநீர் வெளியேறி வருவதால் கரையை பலப்படுத்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல். மதுரையில் பேர குழந்தைகளுடன் உறவினர் வீட்டுக்கு சென்றபோது பழமையான கட்டடம் இடிந்து விழுந்ததில் மூதாட்டி உயிரிழப்பு. படுகாயம் அடைந்த 2 குழந்தைகளும் மீட்கப்பட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. புரட்டாசி மாதத்தையொட்டி தேனியில் உள்ள பழமை வாய்ந்த அனுமந்தராய பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு. பஜனை பாடல்கள் பாடப்பட்டு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள பாண்டுரங்கன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை. பல வண்ண மலர் அலங்காரத்தில் பவனி வந்து அருள்பாலித்த சுவாமியை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற புரட்டாசி மாத சனி பிரதோஷ வழிபாடு.
வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்துடன் எழுந்தருளிய நந்தி பகவானை வழிபட்ட பக்தர்கள். புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையொட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த சூரியமலை அடிவாரத்தில் உள்ள வெள்ளூற்று பெருமாள் கோயிலில் உலா வந்த சுவாமிகள். நெல்மணிகள், கொழுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஊர்வலமாக வந்த சுவாமிகள் மீது சூறையிட்டு நேர்த்திக் கடனை செலுத்திய பக்தர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழையூர் பகுதி வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம். 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு நந்தி பகவானை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் வடிகாலின்றி சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியும் வீட்டின் மீது மின்கம்பம் சாய்ந்தும் பொதுமக்கள் அவதி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ சிறப்பு வழிபாட்டில் திரளானோர் பங்கேற்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த அருணாச்சலபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் வீதி உலா. நள்ளிரவில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதிகளில் பரவலாக மழை. விடியாதிமுக அரசு மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் சிறு மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்திய எல்லைப் பகுதி மக்களை வான் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் வகையில் AK-630 என்ற துப்பாக்கிகளை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் கோரியது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம். நிமிடத்திற்கு 3000 ரவுண்டுகள் வரை சுடும் திறன் கொண்ட AK-630 ரக துப்பாக்கிகள் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே இலக்கை கணித்து அழிக்கும் திறன் கொண்டவை என்பதால் இந்திய ராணுவத்தின் பலம் மேலும் அதிகரிக்கிறது. மகாராஷ்டிராவில் கடைகள், வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த இடங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி. வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயம் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு அறிவுறுத்தல். ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக அந்நாட்டின் ஆளும் கட்சியான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவர் சனை தகைச்சி தேர்வு. வருகிற 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தில் சனை தகைச்சி பிரதமராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு. இங்கிலாந்து திருச்சபையின் 1400 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஒருவர் பேராயராக நியமனம். 63 வயதான சாரா முல்லாலி என்ற பெண் கேண்டர்பரி தேவாலயத்தில் பேராயராக பொறுப்பேற்பு. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வருகிற 8ஆம் தேதி இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக அறிவிப்பு. பதவியேற்ற பின் முதல் முறையாக இந்தியா வருகை தர உள்ள பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இந்திய பிரதமர் மோடியுடன் இணைந்து வருகிற 9ஆம் தேதி தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என்றும் தகவல். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் அதிர்ச்சி தோல்வி. 1-6, 2-6 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீராங்கனை அமெண்டாவிடம் தோல்வியுற்று வெளியேறினார். 13வது ICC மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. இலங்கை தலைநகர் கொழும்புவில் பிற்பகல் 3 மணிக்கு ஆட்டம் தொடங்க உள்ள நிலையில் வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்கும் இந்திய ரசிகர்கள்.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஒருநாள் போட்டிக்கு சுப்மன் கில்லும், T20 போட்டிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்படுவார்கள் என அறிவிப்பு. யூடியூபர் ஹர்ஷத் கான் மற்றும் கிஷன் தாஸ் இணைந்து நடிக்கும் ஆரோமலே என்ற புதிய படத்தின் 2வது பாடல் வெளியானது. எப்படி வந்தாயோ என்ற பாடல் சின்மயி குரலில் வெளியானது. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ, நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே, மீண்டும் மனோ நெஞ்சிடுதே என்னிடத்தில். தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான பவன் கல்யாண் நடிப்பில் உருவாகியுள்ள ஓஜி திரைப்படம் 10 நாட்களில் உலகளவில் 266 கோடி ரூபாய் வசூலை எட்டியுள்ளதாக தகவல். இனி வரும் நாட்களில் வசூல் பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் படக்குழு நம்பிக்கை.